காணி விடயம் தொடர்பாக காணி கொள்ளுகை தொடர்பான விவாதம் நடைபெறுகின்றது. இந்த விவாதத்தில் வடக்கு கிழக்கு மக்களின் நிலைமை பற்றியும் மலையக மக்கள் நிலைமை, இன்னும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களின் நிலைமைகள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய ஆட்சி ஒரு நல்லாட்சி என்று பேசப்படுகின்றது. நல்லாட்சி என்ற ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வடக்கு கிழக்கில் நடைபெற்ற யுத்தம் முடிவடைந்து விட்டது. யுத்தத்தின் பின்னர் யுத்த காண்டம் முடிந்தால் அடுத்த காண்டமானது ஒரு சுந்தர காண்டமாக இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அந்த ஒரு புதிய காண்டம் உருவாவதாக இருந்தால் நிச்சயமாக இந்த காணிகள் பற்றிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். யுத்த காலத்தின் போது எண்ணிலடங்காத முகாம்களும் போலீஸ் நிலையங்களும் அங்கு வைத்திருந்ததில் நீங்கள் நியாயத்தை கூறலாம். ஆனால் இன்று யுத்தம் முடிவடைந்த நிலையில் அந்த முகாம்கள், மேலதிகமாக இருக்கின்ற முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களுக்குரிய தனியுடைமையான காணிகள் வழங்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்றைய நிலையில் பார்க்கின்ற போது இந்த நாட்டில் உள்நாட்டு யுத்தம் நடைபெறுவதற்கு கூட காணி பிரச்சினை முக்கியமாக இருந்தது. அதாவது பாரம்பரியமாக மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களில், குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்ட முறையில் சில குடியேற்றங்கள் நடாத்தப்பட்டதன் காரணமும் யுத்தத்திற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது. எனவே யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் யுத்தத்திற்கான காரணிகள் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. யுத்தம் முடிந்து விட்டதனால் யுத்தத்திற்கான காரணங்கள் என்ன என்பதை மறந்து நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் மீண்டும் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படாது என்று சொல்வதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. இன்றைய நிலையில் புதிய அரசியல் யாப்பு வரைவது பற்றிய கருத்தாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புதிய அரசியல் யாப்பினை வரைகின்ற போதும் கூட இந்த காணி அதிகாரம் பற்றிய விடயத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததில் காணி விடயமும் ஒன்றாக அமைந்திருந்தது. எனவே காணி பற்றிய விடயத்தில் கூடுதலான கரிசனை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். யுத்தத்திற்கு பிற்பட்ட காலம், யுத்தத்திற்கு முற்பட்ட காலம், யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்தை பொறுத்தமட்டில் நல்லாட்சி அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு வருடம் பூர்த்தியடைந்த நிலையில் சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இன்னும் மக்கள் மத்தியில் தங்களுடைய காணிகள் தங்களுடைய கைகளுக்குள் வந்துவிடவில்லை என்கின்ற ஏக்கமும் பெருமூச்சும் இன்றும் அவர்கள் விட்டுக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மண்டூர், அதாவது வெல்லாவளி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மண்டூர் பிரதேசத்தில் 40 குடிமக்களின் காணிகள் இன்றும் இராணுவ முகாமுக்குள் அடைபட்டு கிடக்கின்றன. அந்த மக்கள் இருப்பதற்கு இடமில்லாமல் அயலவர்களின் வீடுகளிலும் இன்னும் வாடகை வீடுகளிலும் வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை அங்கு அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முரக்கட்டான் சேனையை எடுத்துக்கொண்டால் அந்த இடத்தில் 52 மக்கள் 1990களில் இருந்து வீடுகளை விட்டு வெளியேறி இன்றும் அவர்கள் வாடகை வீடுகளிலும் அவர்களது உறவினர்களின் வீடுகளிலும். Yes. Any such persons have not received their lands on the program that the President has laid down to return the lands, please give us the list. I will submit it to the President's committee and see that they are given. Okay, thank you very much. I will give the list of refugees houses. இந்த நிலையில் அமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கிய பதிலுக்காக நான் நன்றி கூறுகின்றேன். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகள் பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு விரைவாக தொகுத்து தருவதற்கு இருக்கின்றேன். அதேவேளை இன்னும் சில விடயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பில் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக வலையுறவு விமானத்தளம் அமைந்திருக்கின்றது. இந்த வலையுறவு விமானத்தளம் ஆரம்பத்தில் நாங்கள் கல்வி கற்கின்ற காலத்தில் அந்த வலையுறவில் இருந்து நாங்கள் புதூருக்கு செல்வதாக இருந்தால் ஒரு 500 மீட்டர் இடைவெளியில் நேரான வீதி மூலமாக செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. யுத்தத்தின் காரணமாக
2 கிராமங்கள் அங்கு உள்வாங்கப்பட்டு ஒரு பாரிய அளவில் அங்கு ஒரு விமானத்தளம் நிறுவப்பட்டிருக்கின்றது. இன்று 500 மீட்டரில் பயணம் செய்த அந்த வீதியானது ஏறத்தாழ 3 மீட்டர்கள் 8 வளைவுகளினூடாக 8 பென்ஸ் 8 வளைவுகளை ஊடாக நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கின்றது. யுத்தத்தின் போது மக்கள் எதிர்பார்த்தார்கள், யுத்த காலமாக இருக்கின்றபடியால் நாங்கள் இவ்வாறு 8 வளைவுகளை சந்தித்து 3 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் 500 மீட்டர், அதாவது மிக குறுகிய தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய அந்த வீதி அடைபட்டு கிடக்கின்றது. மக்கள் தூரமான பாதைகளில் பயணம் செய்து இன்றும் வாழுகின்றார்கள். எனவே யுத்தத்தின் பின்னர் அந்த வீதி திறக்கப்படாத ஒரு நிலைமையும் மக்களுக்கு ஒரு அசௌகரியமான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனையும் நான் உங்களது ஒரு கௌரவமான கவனத்திற்கு தருகின்றேன். இதைவிட இன்னும் சொல்லப்போனால் வாகரை டிஎஸ் டிவிஷன், அதாவது வாகரை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பிரதேசத்தில் 8 கிலோமீட்டர் நீளமும் 2 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக ஒரு நீளமான ஒரு கடற்படை தளத்திற்குரிய இடம் அங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வாகரை பிரதேசத்தை பொறுத்தமட்டில் அகண்ட நிலப்பிரதேசம் உள்ள ஒரு பிராந்தியமாக காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்தில் பல்வேறுபட்ட தொழில் முயற்சிகளையும் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் யுத்த காலத்தில் அவ்வாறான ஒரு முகாம் அமைக்கப்படுவது நியாயமாக இருந்தாலும், யுத்தம் முடிவடைந்து நல்லாட்சி நடைபெறுகின்ற காலத்தில், நல்லிணக்கம் பற்றி பேசப்படுகின்ற காலத்தில், மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும் என்று உரத்து கூறப்படுகின்ற காலத்தில் இவ்வாறான விசாலமான ஒரு கடற்படை முகாம் அந்த இடத்திற்கு தேவைதானா என்பதை பற்றி மக்கள் சிந்திக்கின்றார்கள். எனவே யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் மக்கள் நல்லிணக்கத்தை எதிர்பார்க்கின்றார்கள், மீள்குடியேற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். மீண்டும் தங்களுடைய சொந்த காணிகளில், சொந்த வயல்களில் குடியேறி தங்களுடைய வளமையான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். இந்த வேளையில் இவ்வாறான பாரிய இராணுவ முகாம்களை அமைப்பது என்பது மக்களுக்கு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இதைவிட குருக்கள் மடம் என்கின்ற கிராமத்தை எடுத்துக்கொண்டால் இது களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்திற்குட்பட்டது. இந்த பிரதேசத்தில் கடற்கரை அண்மையில் அங்கு ஒரு இராணுவ முகாம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்தால் இராணுவ முகாம்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. அது நியாயமானதும் கூட. ஆனால் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் அந்த பாடசாலை இருந்த அந்த வளவில், சுனாமியால் பாதிக்கப்பட்ட அந்த பாடசாலை இருந்த வளவில் புதிய முகாம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. இதுவெல்லாம் மக்கள் மத்தியில் ஐயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதனையும் விட இன்னும் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில், அதாவது பட்டிப்பளை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பிரதேசத்தில் ஆசிரிய மத்திய நிலையம் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது மாணவர்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற, அவர்களது தொழில் வாண்மையை மேம்படுத்துகின்ற ஒரு நிலையம். அந்த நிலையம் 2007க்கு பிற்பட்ட காலத்திலிருந்து போலீஸ் காவலரனாகத்தான் பாவிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதற்குரிய அந்த போலீஸ் நிலையத்திற்குரிய காணிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்குரிய கட்டடங்களும் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னரும் கூட அந்த ஆசிரிய மத்திய நிலையம், ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற நிலையம் இன்னும் அந்த வலய கல்வி அலுவலகத்திற்கு இன்னும் கையளிக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதுவெல்லாம் மக்கள் மத்தியில் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்பதை பற்றி அவர்கள் மனஸ்தாபப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுவதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதைவிட இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது ஒல்லிக்குளம் என்ற ஒரு பிரதேசம், ஆரையம்பதி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஒல்லிக்குளம் என்கின்ற ஒரு பிரதேசம். அந்த பிரதேசம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, அங்கு ஒரு அரசி ஆட்சி செய்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த இடத்தில் புதைபொருட்கள், வரலாற்று படிமங்களை கொண்ட புதைபொருட்கள் காணப்படுகின்றது. அந்த இடங்களை புதைபொருள் ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக எமது வரலாற்று அம்சங்களை, வரலாற்று தடயங்களை, வரலாற்று படிமங்களை நாங்கள் எமது அருங்காட்சி அகங்களில் நாங்கள் சேகரித்து வைக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த ஒல்லிக்குளம் என்று சொல்லப்படுகின்ற ஆரையம்பதி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதேசத்தில் ஒரு அகழ்வு ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக எமது வரலாற்று தடயங்களை, வரலாற்று படிமங்களை நாங்கள் சேகரிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்திலும் கூட இன்று குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அதனை தடை செய்து அந்த இடத்தில் ஆய்வு செய்வதன் மூலமாக எங்களது வரலாற்று படிமங்களை நாங்கள் சேகரித்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் நிச்சயமாக எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இதைவிட இன்னும் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது
40 ஆண்டு காலமாக குறிப்பாக பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் காணப்படுகின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கான பல்வேறு காணிகள் சுவீகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வரிசையில் பல்கலைக்கழகத்திற்கு காணி இருக்க வேண்டும், அதற்கு தேவை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகின்றோம். ஆனால் பிள்ளையாரடி என்று சொல்லப்படுகின்ற மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஒரு பிரதேசத்தில் ஏழை குடிமக்கள், குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 4 ஏழை குடிமக்கள் 1976களில் இருந்து குடியேறி அந்த இடத்தில் வளர்ந்த தென்னை மரங்களையும் வயல்களையும் உண்டாக்கி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் நிலத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதார பயிற்சிகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் அந்த காணியை கூட அப்போது இருந்த பிரதேச செயலாளர்கள் அவர்கள் மீது தட்டி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை என்ற அடிப்படையில் அந்த காணிகள் சுவீகரிக்கப்பட்டு அந்த 4 ஏழை குடிமக்களும் அந்த இடத்தில் வாழ்வதற்கு இடமில்லாமல் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு குடிமகன் என்னை சந்தித்த போது, நான் 40 வருடங்களாக இந்த இடத்தில் வாழ்ந்து வருகின்றேன், இந்த காணியில் என்னுடைய தென்னை மரங்கள் அதற்கு சாட்சியாக அமைகின்றது, இவ்வாறு நான் வாழ்ந்து வருகின்ற இந்த வாழ்வாதார நிலையத்தை 6வது இந்த இடத்தில் ஆட்சி கொள்ள வருவார்களாக இருந்தால், அதாவது ஏற்கனவே பல்கலைக்கழகத்திற்கு 15 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது பக்கத்தில் ஒரு பக்கமாக கிடக்கின்ற ஒரு காணி. இந்த காணியை சுவீகரிக்க வந்தால் நான் தற்கொலை செய்வதை விட வேறு வழியில்லை என்று மிகவும் கண்ணீர் சிந்தி சொன்னார். எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது ஏற்கனவே வர்த்தமானி மூலமாக பிரசுரிக்கப்பட்டு விட்டது என்று அங்கிருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் கைவிரிக்கின்றார்கள். நீங்கள் வாழுகின்ற இடம் உண்மையில் உங்களுக்கு உரித்துடையது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் அது வர்த்தமானி பிரசுரத்திற்கு உட்பட்ட அதனை தர முடியாது என்று அவர்கள் மறுக்கின்றார்கள். இந்த நிலையில் அந்த 3 ஏழை வாசிகளும் தங்களது மரணத்தை கூட தழுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த காணியை பறித்தெடுக்கின்ற போது. எனவே இந்த விடயத்தை ஒரு காரணிய அடிப்படையில் அணுகி அவர்களுக்கு பல்கலைக்கழகத்திற்கு போதிய அளவு காணி இருக்கத்தக்கதாக அந்த காணிகளை அவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மட்டக்களப்பில் மண்முனை மேற்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அந்த பிரதேச செயலக பகுதியில் ஒரு தாண்டியடி என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. இந்த தாண்டியடி கிராமத்தை எடுத்துக்கொண்டால், யுத்தத்தின் போது எங்களுக்கு தெரியும், இராணுவத்தினர் இறந்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக போராடிய போராளிகள் இறந்திருந்தாலும் அவர்களுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டியது ஒரு தார்மீக பொறுப்பாகும். அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை கௌரவிக்க வேண்டியதும் எமது மனிதநேயமாகும். எங்களுக்கு தெரியும், எல்லாளனுக்கும் துட்டஹைமுனுவுக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தத்தின் பின்னர் எல்லாளன் இறந்ததன் பின்னர் அவரது உடலத்தை புதைத்திருந்த இடத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அந்த பௌத்த மன்னனான துட்டஹைமுனு சுட்டிக்காட்டியிருந்தது பாராட்டக்கூடிய விடயமாகும். நான் இங்கு குறிப்பிட வருவது என்னவென்றால், கிட்டத்தட்ட 100கணக்கான போராளிகள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த தாண்டியடி என்ற நிலத்தில் இன்று இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் ஒரு இராணுவ முகாமை அமைத்திருப்பது என்பது உண்மையில் அங்கு வாழுகின்ற மக்கள் மத்தியில் ஒரு வகையில் மனரீதியான ஒரு உளைச்சலை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் அது அமைந்திருக்கின்றது. எனவே அடக்கம் செய்யப்பட்ட மயானங்களில் இராணுவ முகாம்களை அமைப்பது என்பது ஒரு வகையில் ஒரு மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இதனை பார்வையிட்ட ஒரு யுஎன்ஓ அதிகாரி குறிப்பிட்டார், இறந்ததன் பின்னர் இறந்த உடல்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எமது தார்மீக பணியாகும். பௌத்தம் என்பது பகுத்தறிவான சிந்தனையை கொண்ட ஒரு மதம், எல்லோரும் ஒரு அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மதம். அப்படிப்பட்ட ஒரு மதத்தை பின்பற்றுகின்ற இந்த நாட்டில் இப்படியான விடயங்கள் மக்கள் மத்தியில் மனதில் ஒரு கொதிப்பை அல்லது மனதில் ஒரு விரக்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த தாண்டியடி மயானத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டு அந்த மயானமாக இருப்பதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் உங்களை உருக்கமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை வடக்கு கிழக்கு மட்டுமல்லாமல் மேலும் மலையக பிரதேசங்களிலும் கூட காணி விடயத்தில் அந்த மக்கள் மிகவும் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டுக்காக தங்களுடைய வியர்வையினையும் உதிரத்தையும் சிந்தி உழைக்கின்ற அந்த மக்கள் இன்று
தங்களுடைய வாழ்வுரிமைக்காக தாங்கள் உழைக்கின்ற அந்த உழைப்புக்கேற்ற வேதனம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் இன்று வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலையிலும் தங்களது உயிரை அவர்கள் தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய விதத்தில் தீக்குளிக்கக்கூடிய நிலையிலும் அந்த மக்கள் இன்று வீதியில் இறங்கி இருக்கின்றார்கள். உழைக்கின்ற உழைப்பாளிகளுக்கு வேண்டிய உழைப்புக்குரிய வேதனங்கள் கொடுக்காமல் இருப்பது ஒரு வகையில் பாவமான செயலாகும். எனவே இப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்குரிய சம்பளம் கொடுக்கப்பட வேண்டியது அரசின் தார்மீக கடமையாகும். எனவே அரசு உரிய முதலாளிகள் சம்பளத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்குரிய விடயத்தை கையாளும் என்கின்ற விடயத்தை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு, வெள்ளைக்காரனின் காலத்திலிருந்து லயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த நல்லாட்சி அரசாங்கம் அவர்களுக்கும் தனியான வீடுகளை கட்டி அவர்கள் வீடுகளில் அமரக்கூடிய அளவிற்கு காணி சம்பந்தமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்திலும் நாங்களும் கவனமாக இருக்கின்றோம். இந்த விடயம் நிகழ வேண்டும், நிகழ்த்த வேண்டும். நல்லாட்சி அரசாங்கம் தன்னுடைய சான்றிதழை உறுதிப்படுத்துவதற்கு இவ்வாறு ஒரு சுரண்டப்படுகின்ற அல்லது நீண்ட காலமாக வாழ்விடம் இல்லாமல் வருந்தி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு இந்த காணி விடயம் சம்பந்தமாக உரிய ஒரு அக்கறை செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். இன்னும் ஒரு விடயம் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். எங்களுடைய யுத்தத்திற்கு முற்பட்ட காலத்தை எடுத்துக்கொண்டால் பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. இந்த விடயத்தை நான் அடிக்கடி கூறியிருக்கின்றேன். அதாவது காகித தொழிற்சாலை, அரிசி ஆலை, ஓட்டு தொழிற்சாலை, இன்னும் சொல்லப்போனால் கரடினாறு ஒரு விவசாய பாரிய பண்ணை என்றெல்லாம் பல்வேறு தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திர நிலையங்கள் காணப்பட்டன. இன்று அந்த இடங்கள் எல்லாம் வெறும் மண்ணாக கிடக்கின்றன. அந்த மண், அது குறிப்பாக வாழைச்சேனை காகித ஆலையை எடுத்துக்கொண்டால் அந்த காகித ஆலை 330 ஏக்கர் விஸ்தீரணம் கொண்டது. அதில் மீளுருவாக்கம் மூலமாக தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுடைய அரசியல்வாதிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகள் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்ற ஒரு நிலம் இன்று ஏறத்தாழ மரணம் அடைந்த நிலையில் அந்த தொழிற்சாலை காணப்படுகின்றது. அந்த நிலத்தை வேறு வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துவதன் காரணமாக அந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரம் அடிபட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இந்த காணி விடயத்திலும் கூட மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்த அந்த காணியில் மீண்டும் தொழிற்சாலைகள் அமைக்கப்படுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு தொழிற்சாலை என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு தொழிற்சாலையாக அமைந்திருக்கின்றது. அந்த தொழிற்சாலையை தனிப்பட்ட முறையில் ஒருவரோ இருவரோ ஒரு சமூகமோ உரித்து கொண்டாட முடியாது. எனவே அதற்குரிய காணியை கூட கையகப்படுத்தி மக்களின் வாழ்வாதார தேவைக்காக அந்த தொழிற்சாலையை மீளுருவாக்கம் செய்வதற்கும் மீண்டும் இயங்க வைப்பதற்கும் உரிய நடவடிக்கையை உரிய அமைச்சர்கள் மேற்கொள்ள வேண்டும். இது உங்களுடைய விடயத்திற்குள் வராது விட்டாலும் அந்த காணி பிற தேவைகளுக்காக கையகப்படுத்தப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது. இது பற்றி நான் பல தடவைகள் இந்த கௌரவமான மன்றத்தில் நான் எடுத்துரைத்திருக்கின்றேன். ஆனால் அதற்குரிய பதில்கள் தான் ஆரோக்கியமாக எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்கின்ற விடயத்தையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மொத்தத்தில் சொல்லப்போனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையக பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏழை எளிய மக்கள் இன்றும் கூட சேரிப்புறங்களில் கூட தென்னிலங்கை பகுதிகளிலும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காணிகள் இல்லாத நிலையில். எனவே காணிகளற்ற நிலையில் வாழுகின்றவர்கள் சிங்களவர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், அவர்களுக்குரிய காணிகளை கொடுத்து அவர்கள் கௌரவமாக வாழ்வதற்குரிய ஒரு நிலைமையை இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தினை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். புதூர் என்கின்ற கிராமத்தில் அந்த இடத்தில் பாடசாலை ஒன்று இருக்கின்றது. ஒரு தரம் 2 தரத்தை கொண்ட ஒரு பாடசாலை, கோவில் ஒன்று இருக்கின்றது. ஆலையடி. Honorable member, you had 2 more minutes. Yes. அந்த இடத்தில் பாடசாலைக்கு ஒரு மைதானம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கோவிலுக்கு ஒரு முன்பகுதியில் ஒரு வெளியில்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் ஒரு பாரிய நிலப்பரப்பு ஒன்று அங்கு காணப்படுகின்ற ஆகாயப்படை விமான தளத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு 2 ஏக்கரையாவது ஒதுக்கி அந்த பாடசாலை தேவைக்கும் அங்கிருக்கின்ற கோவில் தேவைக்கும் ஒதுக்குவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த பாடசாலை மைதானத்திற்கும் அந்த கோவிலுக்குமாக ஆக 2 ஏக்கர், அது 100கணக்கான ஏக்கரை விஸ்தீரணமாக கொண்ட பகுதி. எனவே அதனை ஒதுக்குவதற்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களிடமும் நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பிரஸ்தாபித்திருக்கின்றோம். எனவே இது தொடர்பான அமைச்சுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விடயங்களையும் எங்களுக்கு செய்து தர வேண்டும். நல்லாட்சியை
நாங்கள் நம்பிக்கொண்டிருப்பதற்கு, நல்லாட்சி மீது நாங்கள் பற்றுக்கொள்வதற்கு இப்படியான காரியங்களை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று கேட்டு, உங்களுடைய ஒரு சிரேஷ்ட அமைச்சர், மிகவும் பொறுமையான அமைச்சர், எதையும் கண்ணியமாக காத்திரமாக கையாளக்கூடிய அமைச்சர் என்ற வகையில் நீங்கள் இந்த விடயங்களை, குறிப்பிட்ட விடயங்களுக்கு உரிய பதில் நடவடிக்கைகளை மிக விரைவில் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அமைகின்றேன். நன்றி.